நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, வயிறு வலிக்குதுன்னு. அடிக்கடி வயிறு வலி வரும் அவருக்கு. வயிறு வலி வரும். அடிக்கடி மோஷன் போவாங்க. ஒரு மாதிரி முடியாமல் சில நேரத்தில் ட்ரிப் ஏறிருக்கு அவருக்கு. ஆனால் ஃபுட்டுமே சில நேரங்களில் ஒரு அன்டைம் போவார். இப்போ கொஞ்சம் அதுக்கு ரெகுலராக அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சோன்னே கரெக்டாக ஆனார். ஆனால் அன்டைம் நிறைய ஃபுட்டு போகணும். நான் அப்பயே சொல்லுவேன், இல்லை ப்ரோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உடம்பை பார்த்துக்குங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் ஷூட்டிங் ஸ்பாட் இங்கே தான் பக்கத்தில், வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறைய வாட்டி நடந்திருக்கு. நிலமை அவ்வளோதான், எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. இது வந்து எங்களுக்கு பெரிய இழப்பு. பொன்னி சீரியலில் வந்து நாங்கள் சொன்னது, இப்போ ப்ரொடியூசர்கிட்ட என்ன ஆச்சுன்னா, அவர் சொல்லிட்டார், இந்த மாதிரி நான் வர முடியுமா என்னன்னு தெரியல, என்னை எடுத்துருங்க இந்த சீரியலை விட்டு அப்படின்னாரு. ஆனால் அப்படி இருந்தும் நம்ம டீமில் யாருமே அவரை எடுக்கலை. இல்லை சார் நீங்கள் வருவீங்க திருப்பியும், எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ப்ரொடியூசர் தான் பாராட்டணும். அவர் கடைசி வரைக்கும் அவரை விடவே இல்லை நாங்கள் யாருமே. ஏன்னா நல்ல ஆர்டிஸ்ட், ரொம்ப நேச்சுரலாக நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர்கிட்ட இந்த சீரியலில் அந்த டைலாக்ஸை கேட்டு வாங்கி அப்படி சொல்கிற பழக்கம் இல்லை. ஒரு டைலாக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வீட்டிலேருந்து வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் படிச்சுடுவார். ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய விஷயம் நானே கற்றுருக்கேன்.